அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பில்லி, சூனியம் இவற்றை பற்றி பார்ப்போம். ரொம்ப தெளிவாகவும் அதே சமயம் ரொம்ப சுருக்கமாகவும் தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை கேளுங்க. சூனியம் எனும் அரபி சொல்லுக்கு சிஹிர் என்பது பொருள் ஆகும். சூனியம் செய்வது குஃபுர், அதாவது இறை நிராகரிப்பாகும். சூனியத்தினால் பிறருக்கு சுயமாக எவ்வித நன்மையோ தீங்கையோ ஏற்படுத்த முடியாது. மாறாக அல்லாஹ் அனுமதி கொண்டே அது நிகழும். ஏனெனில் அல்லாஹ் தான் நன்மை தீமைகளை படைத்தவன். இதற்கு பல ஆதாரம் அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் உள்ளன. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு சூனியம் வைக்கப்பட்டது. அதன் விளைவாக தாம் செய்யாத ஒரு செயலை தாம் செய்திருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும்படி அவர்களுக்கு பிரம்மையூட்டப்பட்டது. ஆதாரம் நூல் புகாரி 3175. அதே சமயம் சூனியத்தை நம்பினால் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அஹ்மது எனும் நூலில் ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸ் நம்பர் 26212. இது பலகீனமான ஹதீஸ் ஆகும். மேலும் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் சுலைமான் இப்னு உத்பா என்ற அறிவிப்பாளர் இடம்பெற்றுள்ளார். இவர் பலகீனமானவர் ஆவார். ஆதாரம் நூல் தஹ்தீபு தஹ்தீப். சூனியம் செய்வது பெரும் பாவமாகும், பேரழிவை உண்டாக்கும். பெரும் பாவங்களை தவிர்த்து விடுங்கள். இறைவனுக்கு இணை வைப்பதையும் சூனியம் செய்வதும் அவற்றில் அடங்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் நூல் புகாரி 5764. இஸ்லாம் கூறும் 70 பெரும் பாவங்கள். இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 4 பண்புகள் எவனிடம் உள்ளதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக் ஆவான். அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமாவது இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகன். ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவான். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி. சூனியம் மற்றும் ஜோசியக்காரனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என நம்புவான். இந்த மாதிரியான செயல்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களையே நிராகரித்ததற்கு சமமாகும். மேலும் இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 3 சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதில் 1 மதுவில் மூழ்கியிருப்பவன், 2 உறவினர்களை வெறுப்பவன், 3 சூனியத்தை உண்மைப்படுத்துபவன். ஆதாரம் நூல் அஹ்மத், ஹாக்கிம், இப்னு ஹிப்பான் மற்றும் அபு யஹ்லா. இதனால் வரைக்கும் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருந்தா அல்லாஹ்கிட்ட தௌபா பண்ணி அதிலேருந்து விலகுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே சமயம் அல்லாஹ்வுக்கு நிகரான இணை வைக்கிறது, சிகிர் செய்கிறது, ஒரு மூட நம்பிக்கை, அது குஃப்ரான விஷயத்தை நம்புறது, தாயத்து போடுறது, இதுலேருந்து விலகிருங்க. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. 1 நிலையான அருட்கொடை, 2 பயன் பெறப்படும் கல்வி, 3 அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை. சூனியத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க அதோட தாக்கங்கள் பயத்தில் இருக்கிறவங்க அல் குர்ஆனில் வரும் குல் அவுது பிரபில் ஃபலக் சூரா ஃபலக்கை ஓதுங்க தினந்தோறும். அதோடைய தமிழ் அர்த்தத்தை அரபியோட சேர்த்து படிங்க. அப்போ உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு அதை ஓதணும். 2வது ஆயத்துல் குர்சி கண்டிப்பாக ஓதிக்கிட்டே இருங்க. 3வது அல் குர்ஆனில் வரும் அல் பகரா 285 286 வர அல் பகரா அத்தியாயத்தை தினந்தோறும் ஓதிக்கிட்டு வாங்க. அதோட நூல் முஸ்லிம் 5248 வரக்கூடிய அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமா மின் ஷர்ரி மா ஹலக் அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதன் பொருள் அல்லாஹ்வின் முழுமையான சொற்களின் மூலம் அவனுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.